ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். காவேரி போயிட்டுருக்காங்க. போகிற வழியில் நிவின் பார்த்துடுறாங்க. நிவின் காவேரியை பார்த்த கையோட வேக வேகமாக வர்றாங்க. காவேரி காவேரி ஒரு நிமிஷம் நில்லை அப்படின்ட்டு வர்றாங்க. காவேரி நிவினை பார்த்துட்டு எதுக்கு நம்மளை கூப்பிட்றாங்க அப்படின்னுட்டு நின்றுட்டு எதுக்கு என்ன கூப்பிட்டுட்ருக்கீங்க, இல்லை உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் காவேரி அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், என் விஷயத்தில் தலையிடாதீங்க, என் வழியில் குறுக்க வராதிங்க, உங்களுக்கு எனக்கு எந்த பேச்சுவார்த்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படி இருந்து ஏங்க மீறி மீறி வந்து எனக்கு தொந்தரவு கொடுக்குறீங்க அப்படிங்கிறாங்க காவேரி. இல்லை காவேரி, நான் சொல்கிறத கேளு காவேரி, நான் ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளு அப்படிங்கிறாங்க. சரி, என்ன விஷயம், எதுக்கு இப்போ நிப்பாட்டுறீங்க சொல்லுங்கள். நீங்கள் ஏற்கனவே நம்ம 2 பேரும் பேசினதை ஃபோட்டோ எடுத்து வீட்டில் காமிச்சு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு நிவின், நான் சொல்கிறத கேளுங்க. இப்போ மறுபடியும் யாராவது பார்த்தா என் வாழ்க்கைக்கு தான் ஏதாவது பிரச்சனை வரும் அப்படிங்கிறாங்க. என்ன பெரிய பொல்லாத வாழ்க்கை அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன இப்படி பேசுகிறீங்க, இல்லை இல்லை காவேரி நான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாரு. அதுக்கப்புறம் நீ அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கியா காவேரி அப்படிங்கிறாங்க. என்ன கேள்வி, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன், பார்த்தா எப்படி தெரியுது, நான் நல்லா இருக்கேன், எனக்கு என்ன இதை பற்றி அப்படிங்கிறாங்க. நான் எங்கே இருந்தாலும் நான் நல்லா தான் இருப்பேன், போதுமா அப்படிங்கிறாங்க. அது எனக்கு தெரியும் காவேரி, இருந்தாலும் உன் மனசளவில் நீ நல்லா இருக்கியா அதைத்தான் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், போதுமா அப்படிங்கிறாங்க காவேரி. விஜய் உன்னை நல்லா வச்சுக்கிறாரா, விஜய் உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிறாரா, அதைத்தான் நான் கேட்குறேன். என்னை என் புருஷன் தங்கமாக வச்சுக்கிறாங்க, ஏன் அவரை பற்றி உனக்கு தெரியாதா, அன்னைக்கு ரிசப்ஷனில் எப்படி பேசினார் எனக்காண்டி, ஒரே நாளில் எவ்வளோ நல்லபடியாக எனக்கு அன்பாக பேசினாங்க, அந்த பசுபதியை ஓட ஓட விரட்டலையா, அப்போவே உங்களுக்கு தெரியலையா அவர் நல்லவர்னு, இப்போ என்ன புதுசாக வந்து கேள்வி கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை காவேரி, நான் வந்து உனக்கு அவர் வந்து என்னென்னமோ சொல்கிறாரு இல்லையா, என்ன சொன்னார், இல்லை அன்னைக்கு வந்து 10 மாதம் போகிறேன்னு, அதுதான் நான் சொல்லிட்டேன், அவர் ஏதோ ஒரு தெரியாமல் லூஸ் மாதிரி சொல்லியிருப்பாருன்னு, அதை பற்றி இப்போ மறுபடியும் பேசாதீங்க நிவின் அப்படிங்கிறாங்க காவேரி. காவேரிகிட்ட சொல்லுவோமா வேணாமா அந்த விஷயத்தை அப்படின்னு நினச்சி பார்க்குறாங்க. சொன்னால் பிரச்சனை வரும், விஜய்கிட்ட போய் சொல்லுவாங்க, அப்புறம் விஜய் நம்மக்கிட்ட வந்து சொல்லுவாங்க, இல்லை எனக்கு தெரிஞ்ச விஷயம் பல பேருக்கு தெரிகிற மாதிரி ஆயிரும், அப்புறம் 10 மாதம் வரைக்கும் நம்ம பொறுத்திருந்தாலும் நமக்கு காவேரி கிடைக்காம போனாலும் சான்சஸ் இருக்குது, அதனால் நம்ம விஜய் சொன்னதை கேட்டு அமைதியாக இருப்போம், இன்னும் ஒரு 10 மாதம் பொறுத்திருப்போம், அது வரைக்கும் விஜய்கிட்டேருந்து நம்ம காவேரியை பத்திரமா பாதுகாப்போம், அதுதான் நம்மளோட வேலை அப்படின்னு நிவின் மனசுக்குள்ளே முடிவெடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் காவேரி பார்த்து, இல்லை காவேரி ஒன்றும் இல்லை, நீ நல்லபடியாக சந்தோஷமாக இருந்தால் அதுவே எனக்கு போதும் அப்படிங்கிற. என்ன இவர் இப்படி வந்து கூப்பிடுறாங்க, மறுபடியும் பேசுகிறாங்க, ஒன்றுமே புரியலை அப்படின்ட்டு. சரி நிவின், இனிமேல் இந்த மாதிரிலாம் என்னை கூப்பிட்டு வச்சு பேசாதீங்க போதுமா அப்படிங்கிறாங்க. சரி காவேரி, சாரி காவேரி, நான் மன்னிச்சுக்கோ, தெரியாமல் கூப்பிட்டேன் அப்படின்ட்டு, நீ போ காவேரி அப்படின்றாங்க. காவேரி போயிடுறாங்க. காவேரி போனதுக்கப்புறம் காவேரியவே பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் காவேரி, இப்படி நான் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி எவ்வளவோ கெஞ்சினேன், என்னை மாட்டேன்னு சொன்னேன், என்கிட்டருந்து ஒரு உதவியும் வாங்க மாட்டேன்ட்டு, இப்போ யாரோ எவங்களோ இங்கே வந்துட்டு இவங்ககிட்ட விஜய்கிட்ட போய் காசை வாங்கிட்டு இப்படி நீ வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கியே காவேரி, 1 வருஷம் அக்ரிமெண்ட் கல்யாணம்னு சொல்லிட்டு இப்போ உன் வாழ்க்கையே நரகமாக்கிட்டியே, இப்போ ஊருக்காகவும் வாழ முடியாமல் உனக்காகவும் வாழ முடியாமல் ஏன் காவேரி இப்படி குடும்பத்தையா தியாகம் பண்ணிட்டியே காவேரி அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நொந்துக்கிட்டு இருக்காங்க. காவேரியோ அவர் ஏன் இப்படி வந்து இப்படியே என்னை போட்டு கேட்குறாரு அப்படின்னு தெரியாமல் ஏதோ ஒரு விஜய் வந்து நிவின்கிட்ட சொல்லியிருக்கணும், அதை சொல்ல முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காரு நிவின். இருக்கட்டும், விஜய்க்கு இன்னைக்கு இருக்குது, போய் என்ன சொன்னீங்க அப்படின்னு இன்னைக்கு 2ல் 1 கேட்காம விடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிளம்பி போயிட்டுருக்காங்க. அதெல்லாம் ஒன்று சொல்ல வேண்டியது சுவாரஸ்யமாக ஒன்று இருக்குது. நிவினை பார்த்து விஜய் சொல்லுவாங்க, காவேரியை வாயை திறந்தா மூடவே மாட்டேங்கிறா அப்படிங்கிறாரு, சொல்கிறாரு பாருங்க. செம்ம காமெடியாக இருக்குது. 10 மாதம் பொறுத்துக்கடா, ஒன்ட்டே நான் ஒப்படைச்சிட்றேன், இப்போ விட்டுரு அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க. செம்ம மாதம், அப்படியே ஒரு சிரிப்பு தான் நமக்கு தன்னால் தாங்கவே முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.